ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். டுடே ரெசிபி தேங்காய் பால் அல்வா. தேங்காய் பால் அல்வா சாப்பிட்டது இல்லையா? கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மூடி தேங்காவை கீத்து போட்டு ஒரு மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அல்வா எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பால் ஒரு நிமிஷம் ஹையில் வச்சு விடுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துலேயே கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கைவிடாமல் கலரை விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இந்த டைமில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னாக்கா மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டைமில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உருண்டு திரண்டு வந்துட்டு. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபைனலாக நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட்டில் பிளேட்டிங் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தொடர்ந்து குக்கிங் வீடியோ பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.